ஹலோ மக்களே, ரவையில் உப்புமா போட்டு பார்த்துருப்பீங்க, கேசரி போட்டு பார்த்துருப்பீங்க, ஏன் ரவை தோசை கூட சுட்டு சாப்பிட்ருக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரவையில் வடகம் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கோம். ஒரு டம்ளர் ரவைக்கு வந்துட்டு நம்ம 3 டம்ளர் வந்துட்டு தண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அந்த 3 டம்ளர் தண்ணியில் 2 டம்ளர் தண்ணியை வந்துட்டு குக்கரில் ஊற்றி வந்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். அதுக்கு நடுவில் வந்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு 4 மிளகா, நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு டம்ளர் ரவை, அப்புறமா வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி மிச்சம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த குக்கரில் உள்ள தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகம், ஒரு 1/2 லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ அந்த தண்ணி வந்து கொதிச்சதும் நம்ம பச்சை மிளகாவையும் ரவையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்து நல்லா கிண்டணும். நல்லா வந்துட்டு கட்டிப்படாமல் கிண்டுங்க, கொஞ்சம் கூட கட்டிப்படக்கூடாது. உப்புமா பதத்துக்கு வந்துட்டு கிண்டணும். உப்புமா வந்துட்டு எப்படி நம்ம கட்டி இல்லாமல் வந்துட்டு கிண்டி கொண்டு வரோமோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு கொண்டு வரணும். இது வந்து தெரிக்கும், அதனால் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வேக வைக்கிறோம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு இதை வேக வைக்கணும். அப்பப்போ வந்துட்டு நம்ம மூடியை எடுத்துகிட்டு கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு வந்துட்டு வரணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு மாடியில் போய் முறுக்கு வரல் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு. இது பிழியவும் ரொம்ப நேரம்லாம் ஆகலை, ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப ஈஸியான வடகமும் கூட. நாங்கள் போடும்போது நல்லா வெயில் அடித்தது, அதனால வந்துட்டு மொதல் நாள் காலையில் போட்டோம், மறுநாள் ஈவினிங் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை பொரிச்சிடலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஆயில் ஊற்றி, ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வத்தல் எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரவா வடகம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.